தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே இல்லத்தில் நடைபெற்ற இந்தியா கூட்டணி கட்சித் தலைவர்கள் ஆலோசனை கூட்டமானது தற்போது நிறைவடைந்துள்ளது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இந்தியா கூட்டணி சார்பில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டமானது தற்போது நிறைவடைந்துள்ளது. கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் ராஜேஷ் இணைகிறார். வணக்கம் ராஜேஷ். தற்போது இந்தியா கூட்டணி ஆலோசனையானது நிறைவடைந்துள்ளது. இதில் யாரெல்லாம் பங்கேற்றார்கள், என்னென்ன முக்கிய விவாதங்கள் நடைபெற்றது, மேலும் விவரம்? வணக்கம். இந்தியா கூட்டணியினுடைய ஆலோசனை கூட்டம் டெல்லியில் காங்கிரஸ் கட்சி தலைவர் கார்கே இல்லத்தில் நடைபெற்று முடிந்திருக்கின்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் பல்வேறு கட்சியினுடைய தலைவர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள், தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள். குறிப்பாக தமிழ்நாட்டிலிருந்து திமுக தலைவர் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் அவர்கள், அதே போல விடுதலை சிறுத்தைகள் கட்சி திருமாவளவன் உள்ளிட்ட பல தலைவர்கள் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள். தொடக்க உரையாற்றிய கார்கே அவர்களை பொறுத்தவரையிலே இந்த ஒருங்கிணைந்து செயல்பட்டு வெற்றி பெற்றிருப்பதாகவும், இந்த தேர்தலில் கிடைத்த வெற்றி மோடிக்கு எதிரான வெற்றி என்றும் அவர் பேசியிருக்கின்றார். தனிப்பட்ட முறையில் மோடிக்கு இது அரசியல் தோல்வி மட்டுமல்ல, அப்பட்டமான ஒரு தோல்வியும் கூட என்றும், இதை மறைக்க அவர்கள் பல்வேறு விதமான யுக்திகளை கையாள்வார்கள் எனவும் கார்கே பரபரப்பாக அந்த கூட்டத்திலே பேசியிருக்கின்றார். மேலும் நமது அரசியலமைப்பினுடைய முகவரையில் இருக்கக்கூடிய ஷரத்துக்களுக்கு மதிப்பளிக்கும், அர்ப்பணிப்புடன் உழைக்கும் அனைத்து கட்சிகளையும் இந்தியா கூட்டணி வரவேற்கும் என்றும் அவர் மற்ற கட்சிகளுக்கு அழைப்பு விடுத்து இந்த கூட்டத்திலே பேசியிருக்கின்றார். பல்வேறு கட்சிகளை சார்ந்த தலைவர்களும் பல கருத்துக்களை இதில் பதிவு செய்திருக்கின்றார்கள். அந்த ஆலோசனை கூட்டம் தற்போது நடைபெற்று முடிந்திருக்கிறது. எந்தெந்த தலைவர்கள் என்னென்ன விஷயங்கள் பேசியிருக்கிறார்கள் என்பது இனி ஒவ்வொன்றாக வெளியாகும். இந்தியா கூட்டணியினுடைய அந்த ஆலோசனை கூட்டம் என்பது நாங்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருக்கின்றோம் என்பதை வெளியே பிரகடனப்படுத்துவதற்காகவும் மற்ற கட்சிகளுக்கு அழைப்பு விடுப்பதற்காகவுமாக நடத்தப்பட்டதாக கூறப்படுகின்றது. எனவே இந்த ஆலோசனை கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முக்கிய முடிவுகள் என்ன என்பது இன்னும் படிப்படியாக வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.